நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்களாகிய இந்த கைத்தட்டி விசில் அடிக்கிற ரசிகர்களுக்கு வணக்கம். நானும் 40 வருஷத்துக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் சில வசதி காரணமாக நான் இப்போ பேச போகிற விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. A young boy asked his dad, what is the difference between confident and confidential? A young boy asked his dad, what is the difference between confident and confidential? The dad says, you are my son. I am confident about it. You are my son. I am confident about it. But your friend standing there is also my son. That is confidential. புரியுதா? நீ என் பையங்கிறது கான்ஃபிடென்ட்டு, உன் பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான்ல அவனும் என் பையங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இதை பேஸ் பண்ணி தான் கைட் ரண்டர்னு ஒரு படம், ரொம்ப சிறப்பான ஒரு படம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியல்ன்றது நேரடியாக, கான்ஃபிடென்ஷியல்ன்றது மறைமுகமாக, கான்ஃபிடென்ட்டுங்கிறது நேரடியாக. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் 2 பேரை நான் வாழ்த்தணும் அல்லது பாராட்டணும் அல்லது வணங்கணும். ஒன்று நேரடியாக என்பது திரு பாரதி ராஜா அவர்கள். திரு பாரதி ராஜா அவர்களை பாராட்டுறதுக்கு வாழ்நாளே நமக்கு பத்தாது. இப்போ நம்ம நான் கொஞ்சம் வித்தியாசமாக அவரை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா ஒரு சிறந்த குரங்கு. இதுக்கு கை தட்டவும் கூடாது, கை தட்டாமல் இருக்க முடியாது. குரங்குன்னா ஒரு வார்த்தை, பட் 4 எழுத்து இருக்கு. கு ர இங்கு. சிறந்த குணவான், சிறந்த ரசனையாளர், இங்கு இங்கீதம் அறிந்தவர், இன்னொரு கூ இருக்குல்ல, குவாலிட்டியான ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நல்ல மனிதர் தானே தவிர நல்ல நடிகரே இல்லை. சும்மாவது பாரதி ராஜா நடிக்கும்னு போட்டாலும் அவர் நடிச்சிட மாட்டார். நான் இந்த படத்தில் ஒரு 4-5 காட்சிகள் பார்த்தேன். நடிக்கவே இல்லை, அவ்வளோ சிறப்பாக அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவருடைய மிக சிறப்பான ஒரு விஷயம், அவர் நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரே தவிர அவர் நடிக்கவே மாட்டார். நான் சொல்ல சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் மேடையிலையும் எங்கேயுமே நடிக்க தெரியாத ஒரு அப்புறாணி மனிதர் அவர். அதனால தான் நிறைய இடத்துல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவரை நம்ம பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு அப்புறமேல ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பதிவாகிடும். நம்ம எப்பவுமே இருக்கும்போது யாரையும் பெருசாக பாராட்டுறதில்லை, வாழ்த்துறதில்லை. அந்த வகையில் திரு பாரதி ராஜா அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நம்ம எடுத்தே தீரணும் தமிழ் திரையுலகின் சார்பாக. அந்த ராமாயணத்தில் நானும் ஒரு அணிலாக இருக்க ஆசைப்படுகிறேன். அது விரைவில் நடக்கும். அப்புறம் இன்டைரக்டான ஒரு பாராட்டுங்கிறது இந்த படத்தோட இயக்குனர் திரு நித்திலன் அவர்களுக்கு. எனக்கு ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு பெரிய கோபம் உண்டு. என்னென்னா, இந்த படத்தில் நான் வித்தார்த் கேட்டாருங்க. வித்தார்த் ஒரு நல்ல நண்பர், நிறைய போராடுற ஒரு மனிதர். நான் என்னுடைய இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா அவர்கள் வருத்தப்படுவார். அந்த மாதிரி விதார்த் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் இன்னும் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக அது ஆரம்பமாகுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்படி விதார்த் கேட்டாருங்கிறதுக்காக இந்த படத்தில் நான் ஒரே ஒரு பாடல் காட்சியில் நான் ஃப்ரீயாக நடித்து கொடுத்தேன். சும்மாவே நடித்து கொடுத்தேன், காசெல்லாம் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா ஒரு நல்ல படம், அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ன்ட்டு. கடைசியில் பார்த்தா இந்த படத்தில் அந்த பாடல் காட்சியே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம சிரமப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தை இந்த படத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அங்கே தான் இந்த டைரக்டரை நான் ரொம்ப மதிக்க ஆரம்பித்தேன். ஒரு கல்லில் தேவையில்லாத பகுதிகளை ஒதுக்குனா தான் அது சிலையாகும். தேவையில்லாத பகுதிகளை அப்படியே ஒதுக்கிட்டே வந்தோம்னா அது சிலையாயிடும். அப்படி இந்த படம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பின்னாடி யாரோ சிறப்பு கௌரவ தோற்றம் பண்ணியிருந்தா கூட படத்துக்கு தேவையில்லைன்னும் போது அவர் கட் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த டைரக்டரை நான் மதிக்க ஆரம்பித்தேன். ஸோ நித்திலன் அவர்களுக்கு எதை வச்சுக்கணும் எதை வெட்டணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அவர் ஒரு நல்ல சிறந்த இயக்குனராக வர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் ஹீரோயினை சொன்னாங்க. இவர் கூட சொன்னார் பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு. எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு இவ்வளோ அழகாக இல்லை. ஆக்சுவலாக பக்கத்து வீடு காலியாக இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே வந்துடலாம். அப்போ நானும் சொல்லலாம் பருமையாக, இந்த மாதிரி ஒரு அழகான பக்கத்து வீட்டு பொண்ணுன்ட்டு. அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் கண்ணன் அவர் நிச்சயமாக பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் அறிமுகப்படுத்துறதுக்காகவும் நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காகவும். நான் எப்போவுமே இந்த மாதிரி மேடைகளில்
சமீபத்தில் கூட லென்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோவே நான் படம் பார்த்தேன். ஒரு டிக்கெட் வாங்கி நான் படம் பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள் பாராட்டுறது மூலமாக இல்லை வாழ்த்துறது மூலமாக தான் இந்த திரையுலகம் வளரும். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். இதில் நான் நடிச்சிருக்கேன், வரமாட்டேன். நம்ம இருந்தாலும் கூட வளருகின்ற ஒரு பெரிய கலைஞன் எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலைன்னா, ஏன்னா சில அங்கீகாரங்கள் சில இடங்கள் வேணும். ஒரு புதிதாக நடப்பட்டு விளைவிட்டு இருக்கும் இந்த பயிருக்காக 4 வார்த்தைகள். இந்த படம் கதை சொன்னால் நித்திலம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ஜெலஸாக இருந்தது. இந்த பையன் நேற்று பையன் இவ்வளவு படம் பண்ணியிருந்தானே, நம்மெல்லாம் என்னத்துக்கு டைரக்ஷனுக்கு பேர் போடணும்னு நினச்சேன். அவன்கிட்ட சொல்லுவேன், யூ ஆர் ஸோ சச் எ கிரேட் பாய். அவன் என்னென்ன, அதாவது ரொம்ப அடக்கமாக நிற்பான். அவ்வளோ ஆழமான விஷயங்கள் இந்த பையன்கிட்ட. நான் எங்கேயுமே நடிக்க மாட்டேன்னு சொன்னால், நம்மளுக்கு டெக்னீஷியனாக போனால் அந்த கேமரா எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குது, ட்ராலி எப்படி போடுவான், தப்பு வரும், இதெல்லாம் வரும். அப்போ கோவம் வரும், நடிக்க முடியாது. ஆனால் இவன் படத்தில் போகும்போது இவன் மேல் வைத்த நம்பிக்கையில் கேமரா எங்கே இருக்குன்னு நான் பார்த்தது கிடையாது, லைட் எங்கே இருக்குன்னு தெரியாது, எதிராளி ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட என் தொழிலை மட்டும் ஆழமாக செஞ்சுட்டு போனேன். காரணம் இவன் மேல் வச்ச நம்பிக்கை. இன்றைக்கி கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோயினை கூட நான் பார்த்ததில்லை, இப்போ தான் வந்தது. நான் தாங்க அந்த படத்தில், ஆமாம்மா பார்த்தேன், அந்த பொண்ணு எங்களுக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன், அவ்வளோ கூட நான் சரியாக பார்த்ததில்லை. அந்த பொண்ணு சார் நான் உங்கள் மகளாக நடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் எதையும் பார்க்கல, அந்த கதாபாத்திரத்தை மட்டும் யோசித்து ஒரு பாரதி ராஜா என்கிறவனை தூக்கி எறிஞ்சிட்டு நின்னேன். அதுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொன்னால், அவன் வித்தார்த், நீ என்ன அவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதே போல் வாழ்க்கையில் வெளிச்சத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான். ஆனால் மிகப்பெரிய வெளிச்சம் அவன் மேல் விழ இருக்கிறது. ஏன்னா நான் பெங்காலி ஆர்டிஸ்ட் ரொம்ப ரசிப்பேன். மலையாளிகளில் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் தமிழ் நடிகர்களில் நடிக்கிறது தெரியும், நடிக்கிறது தெரியாமலே நடிக்கின்ற ஒரே பையன் வித்தார்த்தம். வெரி சாஃப்ட், பியூட்டிஃபுல்.